ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சனிக்கிழமை என்ன லஞ்ச் மெனு, அதுக்கப்புறமா என்ன பூஜைகள் எல்லாம் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் பார்க்கலாம். காலையில் ஒரு 4 மணி போல் எந்திரிச்சு 2 பேரும் நானும் அவர் மட்டும் எந்திரிப்போம், பையன் தூங்கிட்டுன்னு விட்டுருவோம். எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வாசப்படி ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லி அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னென்னா எனக்கு இங்கே வாசப்படி கொஞ்சம் இடைஞ்சல், அதனால தான் நம்ம வீட்டில் வீடியோ போட்ட மாதிரிலாம் இங்கே நான் வாசப்படி அதிகம் காட்டுறதே இல்லை. மற்றபடி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஒரு நாளைக்கு தான் நான் எடுக்கிறது வீடியோ. அந்த இடம் இடைஞ்சலாக இருக்கும், கொஞ்சம் வாசப்படிக்கு அளவாக இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் பெயிண்ட் பண்ணி கூடி கோலம் போட்டு வச்சுருக்கிறேன். ரெகுலராக பண்ண முடியலன்னா கூட நீட்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா எப்பவும் போல் நிலப்படியில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறமா பூஜை வேலைகள்லாம் பார்க்கலான்னு இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இந்த நிலப்படியில் விளக்கேற்றுறது இந்த கார்த்திகை மாதம் மறந்துடாதீங்க, எப்பவும் சொல்கிறது தான். இந்த மாதம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், கார்த்திகை மாதம் விளக்கேற்றுறது மட்டும் எக்காரணத்து கொண்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது அவ்வளவு நல்லதுங்க. நிறையா பேருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த பூஜைகளை நம்ம பண்ணுறனால என்ன கிடச்சிருதா அப்படிங்கிற கேள்வி இன்னமும் நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. ஏன் பூஜைகள் பண்ணுறவங்க மனசில் கூட இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கிடைக்குமா அப்படின்னா என்ன பதில்னு அதுக்கு சரியான பதில் கிடையாது. கிடைக்கும், நடக்கும். சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கும்போது அப்போ நம்ம மறந்துடுவோம், யோசிக்க மாட்டோம். அன்றைக்கி நம்ம பண்ண பூஜைகளோட பலன் தான் இது அப்படின்னு சொல்கிறத அந்த டைமில் மறந்துடுவோம். அப்போ தான் அதுக்கான பலன் கிடைக்கும். அப்படியே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. எப்போவுமே டெய்லி பையனும் அவனும் தான் கோயிலுக்கு போவார். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில் நானும் அவங்களோட போயிருந்தேன். சரி, கோயிலில் கொஞ்சம் என்ன தான் வீட்டில் பூஜைகள் பண்ணாலும் கோவிலில் போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்காது இல்லைங்களா? அதனால் தான் வெண்பொங்கல் செஞ்சு, ஏன்னா கோயிலுக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் போயிட்டு வரக்கு ஒரு 7 மணி அதெல்லாம் ஆயிரும். ஆனால் ரொம்ப கூட்டம், அதனால் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் வெண்பொங்கல் செஞ்சு சாமிக்கும் படைச்சிட்டு நாங்களும் அப்படியே வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா அப்படியே அவங்கள அனுப்பிச்சிட்டு, இன்றைக்கி பொண்ணுக்கு மட்டும்தான் ஸ்கூலு, பையனுக்கு லீவு. அதனால் சாமிக்கு படைச்ச சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு அவர் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். அதனால் அதுக்கப்புறம் தான் லஞ்ச் செய்ய ஆரம்பித்தேன். சனிக்கிழமை அப்படின்னாலே நிறைய பேர்த்து வீட்டில் ஸ்பெஷல் லஞ்செல்லாம் பண்ணுவாங்க. அது மாலை போட்டவங்க வீட்டில் சனிக்கிழமை மதிய சாப்பாடு அப்படின்னாலே கொஞ்சம் விசேஷமாக பண்ணுவாங்க. ஏன்னா சனிக்கிழமை காலையில் சாப்பிடாம சிலர் விரதமெல்லாம் இருப்பாங்க. அதனால் ஏன்னா வாரம் முழுக்கம் மாலை போட்டால் ஒரு நேரம் விரதம் இருப்பாங்க, சனிக்கிழமை இருக்காதவங்க கூட கண்டிப்பாக இருப்பாங்க. அதனால் அப்படியே மதியானம் லஞ்சு செஞ்சுக்கலான்னு நான் பார்த்திங்கன்னா லஞ்சு இருக்கிற காயெல்லாம் என்ன மிச்சம் இருந்தோ அந்த காய்கறி தான் செஞ்சேன். பையன் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். எப்போவுமே ஆம்பளை பசங்கனாலே அம்மா மேலே ஒரு பிரியந்தான். நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தனால அவனை என் கூட இருந்தனால, அம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு பாத்திரலாம் கொஞ்சம் இருந்து சிங்கில் கழுவி போட்டான். அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே சமையலெல்லாம் செஞ்சிட்டோம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறமா சோயா பீன்ஸ் ஒரு கிரேவி மாதிரி, அது பொண்ணுக்காக செஞ்சது. பையன் கேட்டான், என்ன ரசம் தான் வைப்பேன் நான் எப்போவுமே, ஆனால் மோர் சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு கேட்டான். சரி, அவன் கேட்டனால மோர் அப்படி கொஞ்சம் இஞ்சியை பச்சை மிளகாலாம் போட்டு கொத்தமல்லி தள்ளிலாம் போட்டு மோர் வச்சாச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்ததுக்கப்புறம் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டோம். பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், 3 மணிக்கெல்லாம் வந்துடுவாள். வந்ததுக்கப்புறம் அவள் சாப்பிட்டதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு பூஜை வேலைகள் பார்க்கணும். இப்படியே தான் இந்த மந்த் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.